நம்ம நிறைய பேர் கார மீன் சாப்பிட்ருப்போம். அதை காரப்பொடி மீனுன்னு சொல்லுவாங்க, காரல் மீன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் எவ்வளோ சத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது. காரல் மீனில், காரப்பொடி மீனில், கார மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அண்ட் B12 விட்டமின், விட்டமின் டி, அயன், மெக்னீஷியம் போன்ற நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா ப்ரெக்னென்சி உமனுக்கு ரொம்ப முக்கியம். குழந்தை வளர்ச்சிக்கு, பிரெயின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ஒமேகா 3. அதனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி உமன் கிடச்சதுன்னா வாரம் ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு 2 முறை கார மீன் கிடச்சிதுன்னா சமைச்சு சாப்பிட்டுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் ஹெல்த்தையும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க கார மீன். பிபி ரெடியூஸ் ஆகிறதுக்கும், கொலஸ்ட்ரால் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. பேட் கொலஸ்ட்ராலை நீக்கிட்டு குட் கொலஸ்ட்ராலை ஏற்றுன்னு சொல்கிறாங்க கார மீன். பிளட் லெவலையும் சீராக்கும்னு சொல்கிறாங்க. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கவங்க, இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஹெவியான ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலாம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கார மீன் சாப்பிடலாம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான போன், டீத் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கார மீன். இதில் கால்சியம், மெக்னீஷியம்லாம் இருக்கிறதுனால கார மீன் நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். மோஸ்ட்டாக கார மீனில் நல்லா மிளகு, ஜீரகம்லாம் வச்சு அரைச்சி ரசம் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சளி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க, நாள்பட்ட ஆஸ்துமா இருக்கவங்க இதை ரசமாக வச்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்ப ரிலீவாக இருக்கும். சைனஸ் இருக்கவங்க, இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கும், சைனஸ் இருக்கும், அவங்களுக்கு அந்த மூக்கு ஒழுவும், ரொம்ப ஒரு எரிச்சலாக இருக்கும். அவங்க கார மீனை நல்லா ரசம் மாதிரி மிளகு ஜீரகம் நல்லா வச்சு ரசம் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க நல்லா அந்த தண்ணியெலாம் வடிகிறத நாம்ளே கண்கூடாக பார்க்க முடியும் இந்த ரசம் சாப்பிடும் போது. மூச்சு திணறல் இருக்கவங்க, முக்கியமாக பால் ஊற்று தாய்மார்கள் கண்டிப்பாக கார மீன் சாப்பிட்லாம். வாரம் ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை மீன் கிடச்சிதுன்னா செஞ்சு குழம்பா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க, அது ரொம்பவே எனக்கு உறுதுணையாக இருக்கும். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.